everyone, welcome to Meena for Math, which make your math lesson a easy one. இன்னைக்கு நாம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம types of numbers பத்தி discuss பண்ணிருக்கோம். Before going to the video, உங்க pen and notebook எடுத்துக்கோங்க. And now let's start. Now natural numbers. Natural numbers na counting numbers, that is 1, 2, 3 and so on போய்க்கிட்டே இருக்கும். இந்த kind of numbers தான் நம்ம natural numbers ன்னு சொல்றோம். And natural numbers capital N அப்படின்னு நம்ம denote பண்ணுவோம். Next whole numbers. Natural numbersல just 0வையும் add பண்ணிக்கிட்டா அதுதான் whole numbers. So all natural numbers plus 0 தான் whole numbers. Simple, right? And whole numbers capital W னு denote பண்ணுவோம். Now let's move on to integers. Integers பொறுத்த வரைக்கும் positive numbers, 0 and negative numbers இது எல்லாம் சேர்ந்தது தான் integers. For example, -5 இது ஒரு integer, 0 இதுவும் integer தான், +10 இதுவும் integer தான். Say ஒரு நம்பர் லைன்ல 0ல இருந்து இந்த பக்கம் -1, -2 and so on போகும், இந்த பக்கம் +1, +2 and so on போகும் இல்லையா? So say இங்க ஒரு -25 இருக்குன்னா அதுவும் integer தான், இங்க +25 இருக்குன்னா அதுவும் integer தான். Hope integer concept உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். We can denote integer by capital Z. And real lifeல நம்ம temperature check பண்றதுக்கு, மணியை பத்தி பேசுறதுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம integers தான் யூஸ் பண்ணுவோம். So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா rational numbers. Here comes our important hero category, எப்படி வேணா சொல்லலாம். ஒரு நம்பரை நம்மளால fraction எழுத முடிஞ்சா அதுதான் rational numbers அப்படின்னு சொல்லுவாங்க. Say 5 எடுத்துக்கோங்க. 5 5/1 இது ஒரு fraction இல்லையா? So fraction எழுத முடியும், அதனால 5 வந்து rational number. Say 1/2 half ன்னு எடுத்துக்கிறோம். half is already a fraction இல்லையா? So ஒரு நம்பர் fraction எழுத முடிஞ்சா அது கண்டிப்பா rational number தான். அப்ப இதுவும் rational number தான். இப்ப say ஒரு negative 0.75. So first positive எடுத்துக்கலாம். So 0.75 decimal இருக்கு. So 0.75 we can write it as 3/4 இல்லையா? So 0.75 நம்மளால fraction எழுத முடியும். So இதையும் fraction எழுத முடியுது, அதனால இது வந்து 0.75ங்கிறது rational number. அதுவே நெகட்டிவ்ல 0.75 இருந்தாலும் -3/4 which is also a fraction. So அதனால கண்டிப்பா நெகட்டிவ்ல வரும்போதும் அதை நம்ம rational number அப்படின்னு சொல்ல முடியும். சிம்பிளா சொல்லணும்னா rational numbers fraction எழுத முடியும். அந்த fraction டெசிமலா மாத்தும் போது கூட அந்த டெசிமல் end ஆனாலோ அல்லது டெசிமல் ரிப்பீட் ஆனாலோ அதுதான் rational numberன்னு சொல்றோம். So rational number capital Q அப்படின்னு நம்மளால denote பண்ண முடியும். Hope rational number concept ஓரளவு clear ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So அடுத்து நம்ம பார்க்க போறது irrational numbers. Here comes a bit of tricky one, but clear understand பண்ணிக்கிட்டா it will be so easy. எந்த நம்பர்ஸ் ஃப்ராக்ஷனா எழுத முடியலையோ அதுதான் irrational நம்பர்னு சொல்லணும். இன்னும் கிளியரா சொல்ல போனா ஃப்ராக்ஷனை டெசிமல் எக்ஸ்பான்ஷனா மாற்றும் போது அந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எண்ட் ஆகாம ரிப்பீட்டும் ஆகாம ஃபாரெவர் போய்கிட்டே இருந்தா அதுதான் irrational numbers. Say ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.414 and so on போய்கிட்டே இருக்கும். இந்த டெசிமல் எண்டும் ஆகாது, வந்த நம்பர்ஸே ரிப்பீட்டும் ஆகாது, வந்த பேட்டர்னில் ரிப்பீட்டும் ஆகாது இல்லையா? ஸோ அப்போ இந்த ரூட் 2ங்கிறது irrational numbers. அதே போல் பை எடுத்துக்கோங்க. பை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 3.14 and so on போய்கிட்டே தான் இருக்குமே தவிர இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எண்ட் ஆகாது, அட் த சேம் டைம் ரிப்பீட்டும் ஆகாது. ஸோ இது ரெண்டுமே irrational நம்பருக்கு நம்ம சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இன்னும் கிளியராக சொல்ல போனால் எந்த நம்பர்லாம் ரேஷனல் இல்லையோ அது எல்லாமே irrational அப்படின்னு ஈஸியாக நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த irrational நம்பரை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா irrational இல்லையா? ஸோ IR அப்படின்னு சொல்லி நம்மளால டினோட் பண்ண முடியும். ஹோப் irrational கான்செப்ட் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி we are going to see about real numbers. So எல்லா rational numbers and எல்லா irrational numbers இது எல்லாம் சேர்ந்து வரதான் real numbers. சிம்பிளா சொல்லணும்னா இந்த வீடியோல நம்ம so far discuss பண்ண எல்லா types of numbers, that is natural numbers, whole numbers, integers, rational numbers. So yeah, natural numbers, whole numbers, integers,
ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். இது எல்லாம் சேர்ந்து வரதான் ரியல் நம்பர்ஸ். அண்ட் ரியல் நம்பர்ஸை நம்ம கேபிட்டல் ஆர்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை குயிக்காக ஒரு ரிவ்யூவில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1 2 3 அண்ட் ஸோ ஒன்று போய்கிட்டே இருக்கும். ஹோல் நம்பர்ஸ்னா ஜீரோவோட நேச்சுரல் நம்பர்ஸோட ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும். அதுவே இன்டீஜர்ஸ்னா ஹோல் நம்பர்ஸோட நெகட்டிவ் நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கணும். ரேஷனல் நம்பர்ஸ்னா இட் கேன் பி ரிட்டன் as fraction or the decimal repeats or ends. நம்மளால ஃப்ராக்ஷனாகவும் எழுத முடியும், டெசிமல் ரிப்பீட்டும் ஆகும் அல்லது எண்ட் ஆகிடும். அதுவே இர்ரேஷனல் நம்பர்னா ஃப்ராக்ஷனாகவும் எழுத முடியாது அண்ட் ஆல்சோ டெசிமர் ரிப்பீட்டும் ஆகாது, எண்டும் ஆகாது, அது 4 ஹவர் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதான் இர்ரேஷனல் நம்பர்ஸ். அடுத்தது ரியல் நம்பர்ஸ்னா ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் இது எல்லாம் சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸ். இஃப் யூ ஆர் நாட் நோட்டட் டவுன் இந்த பார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ தட் யூ கேன் லேர்ன் வென் எவர் யூ நீட் இட். இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் நம்பர் லைன் உங்கள் லெஃப்டில் இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அண்ட் சிபிஎஸ்சி கிளாஸ் 9 சாப்டர் 1ல இருக்கிற எக்ஸாம்பிள் 1 and 2 பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் ரைட்டில் இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. Also do comment which number type confuse you the most. I'll reply to your doubts. Thank you.